ஒரு மனிதன் அவனோட மனைவிக்கு கேட்கும் திறன் குறைஞ்சிருச்சோன்னு சந்தேகப்படுறான். அவளுக்கு கேட்கவே இல்லையோ, ஹியரிங் எய்ட் தேவைப்படுமோ அப்படின்னு நினைக்கிறான். அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவன் குடும்ப டாக்டர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கிறான். அப்போ டாக்டர் சொன்னாங்க, ஒரு சுலபமான சோதனையை செஞ்சு பாருங்க. நீங்க அவன்கிட்ட இருந்து 40 அடி தூரத்துல இருந்து உங்களோட சாதாரண குரல்ல பேசுங்க. அப்புறம் 30 அடி, அப்புறம் 20 அடி, அப்புறம் 10 அடி, அப்புறம் பக்கத்துல போய் பேசுங்க. அப்பதான் உண்மையான நிலை என்னன்னு தெரியும். அன்னைக்கு சாயங்காலமே அவனோட மனைவி சமையல் அறையில உணவு தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அவன் 40 அடி தூரத்துல இருந்து சாதாரண குரல்ல கேட்டான், ஹனி இன்னைக்கு என்ன சாப்பாடு? எந்த பதிலும் இல்லை. அதனால அவன் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் 30 அடி தூரத்துல இருந்து, ஹனி இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டான். இன்னும் பதில் இல்லை. அவன் இன்னும் பக்கத்துல போய் 20 அடி தூரத்துல திரும்ப கேட்டான். திரும்ப பதில் இல்லை. அவன் சமையலறை கதவுக்கே போய் 10 அடி தூரத்துல இருந்து, ஹனி இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் மனைவி கோவமாகி, ஜேம்ஸ் இதோட 5ஆவது தடவை சொல்கிறேன், இன்னைக்கு சிக்கன் தான். அப்போதான் அவனுக்கு உண்மை புரிஞ்சு, அவனுக்கு தான் காது கேட்கலன்னு. கதை சொல்லும் நீதி: பிரச்சனை எப்போதுமே பிறரிடமே இருக்கிறது என்று நினைப்பது தவறாகும். சில நேரங்களில் பிரச்சனை நம்மிடமும் இருக்கலாம். முதலில் நம்மை நாமே புரிந்து கொண்டால்தான் சரியான தீர்வு கிடைக்கும்.